காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பச்சை பயிறு குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நானும் பாப்பா மட்டும் தான்றதுனால எனக்கு புடிச்ச மாரி பச்சை பயிறு குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு பச்சை பயிறு ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால காலையில ஒரு 10 நிமிஷம் பச்சை பயிறு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்து ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா பூ மாரி வந்து வெந்து வந்துரும். இந்த மாரி வந்து பச்சை பயிறு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா வந்து செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பச்சை பயிறு தாளிக்கிறதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்காங்கன்றதுனால எங்களுக்கு மட்டும் அப்படியே சிம்பிளா வந்து செஞ்சுக்கிட்டு, இந்த பச்சை பயிறு குழம்பு வந்து லஞ்சுக்கும் வந்து அப்படியே சாதத்துக்கும் வச்சுக்கலாம். அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். பாப்பாவும் கொஞ்ச நேரம் கிச்சன்ல வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. என்ன டிஃபன் வேணும்னு கேட்டதுக்கு இட்லி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் ஒரு 4 இட்லி இட்லி வந்து ஊத்தி வச்சிருந்தேன். அப்புறம் சைட் பை சைடா சாதமும் வந்து வடிச்சு விட்டுருந்தேன். நேத்தே வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன். சரி மெயின் டிஷ் வந்து நேத்தே வேலை முடிஞ்சிச்சுன்றதுனால எனக்கு வேலைலாம் ரொம்ப சிம்பிளா தான் முடிஞ்சிருது. அப்படியே சைட்லயே வந்து மிஷின்ல துணியும் போட்டு வச்சுட்டு, எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலைல சூப்பரா ஹெல்த்தியா எடுத்துக்கிட்டோம்.